ஹை விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மட்டை அரிசியை வச்சு ஆப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் மட்டை அரிசியை போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே கொஞ்சம் இட்லி அரிசியையும் போட்டுக்கோங்க. போட்டு அது கூட கொஞ்சம் பச்சரிசியையும் போட்டு அதில் தண்ணியை நல்லா ஊற்றி ஊற விடுங்க. அது நல்லா ஊறணும். ஒரு 2 மணி நேரம் ஊறணுங்க. இன்னொரு பாத்திரத்தில் உளுந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு அதையும் நல்லா ஊற விடுங்க. எல்லாமே ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா களைஞ்சிக்கோங்க. அதை நல்லா களைஞ்சி எடுத்து அதை நான் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். எப்பயும் போல் நம்ம தோசை மாவு பதத்துக்கே நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கட்டியாக கூட அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். அது நம்ம டேஸ்ட்டை பொறுத்து. நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கேன். தேவைப்படுறவங்க கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதில் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் இப்படி பொங்கி வந்துடுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு தோசை கல்லில் வச்சு அதில் இந்த மாவை ஊற்றுங்க. ஊற்றி அது நல்லா தோசையாக பார்த்துட்டு அதில் எண்ணெய் நல்லா முருகிறதுக்காக எண்ணெயை ஊற்றி அதை நல்லா மூடி வைங்க. இது ஆப்பம் மாதிரி வரணும். அதனால தான் மூடி வச்சு சுடுறோம். அப்படின்னா தான் ஆப்பம் நல்லா வரும். ஏன்னா இதை நம்ம 2 பக்கமும் திருப்பி போட போகிறதில்ல. ஒரு பக்கம் திருப்பிட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துருவோம். அதனால் மூடி போட்டு வச்சா தான் மேல் பக்கம் நல்லா வேகும். அதனால் அதை மூடி போட்டு வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாய்ப்புண் வயிற்று புண்ணு இருக்கிறவங்களும் இந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுனால குடல் புண்ணு எல்லாமே நல்லா ஆறிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. செம்ம சூப்பராகவும் இருக்குது. காலையில் நல்ல டிஃபனுக்கு ஏற்றது. ட்ரை பண்ணி பாருங்கள்.